உலக கால்பந்து நட்சத்திரங்களான லியோனல் மெஸ்ஸி, லூயிஸ் சுவாரஸ் மற்றும் ரோட்ரிகோ டி பால் உள்ளிட்டவர்கள் இந்தியாவில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். அவர்கள் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் மைதானத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. அதற்காக மைதானத்தில் ஏராளமான ரசிகர்கள் கூடியிருந்தனர். And the chants are getting louder and louder. You can. What is El Pistolero is up next. Tears of joy, feelings deluging. அர்ஜென்டினா சூப்பர் ஸ்டாரான லியோனல் மெஸ்ஸி தலைமையில் பிரபல வீரர்கள் மைதானத்துக்குள் வந்ததும் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். ஆனால் வந்த 20 நிமிடங்களிலேயே பாதுகாப்பு வீரர்கள் புடைசூழ மெஸ்ஸி உள்ளிட்டவர்கள் அங்கிருந்து வெளியேறியதால் ஏமாற்றம் அடைந்தனர். Very rare, but make no mistake, he's already touched the skies and above. Loved character. Just remember when you சால்ட் லேக் மைதானத்தில் மெஸ்ஸி உள்ளிட்ட வீரர்கள் காட்சி போட்டியில் பங்கேற்பார்கள், இளம் வீரர்களுடன் உரையாடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறுகிய நேரத்திலேயே வீரர்கள் அங்கிருந்து வெளியேறியதால் ரசிகர்கள் கோபமடைந்தனர். நாற்காலிகள் மற்றும் பாட்டில்களை வீசி எறிந்தனர். மைதானத்திற்குள் நுழைந்து விஐபிகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த இருக்கைகளை சேதப்படுத்தினர். சிறப்பு பாதுகாப்பு படையினர் கூட்டத்தினரை தடியடி நடத்தி விரட்டினர். நட்சத்திர வீரரான மெஸ்ஸியை ஒருமுறை பார்ப்பதற்காக ரசிகர்கள் பலர் 3800 ரூபாய் முதல் 11800 ரூபாய் வரை செலுத்தி டிக்கெட் பெற்றிருந்தனர். ஆனால் அவர் மைதானத்திற்கு வந்த குறுகிய நேரத்தில் வெளியேறியதோடு அவரை சூழ்ந்திருந்த விஐபிக்கள் மற்றும் பிற கூட்டத்தினருக்கு மத்தியில் மெஸ்ஸியை காண முடியவில்லை என ரசிகர்கள் கொந்தளித்தனர். சால்ட் லேக் மைதானத்தில் மெஸ்ஸி ஒரு பந்தை கூட தொடவில்லை என்றும் உறுதியளித்தபடி நிகழ்ச்சிகள் நடக்கவில்லை எனவும் ரசிகர்கள் புகார் கூறினர். இந்த சம்பவம் மேற்கு வங்க அரசியலிலும் புயலை கிளப்ப தவறவில்லை. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மீது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். நடைபெற்ற சம்பவம் குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மைதான நிகழ்வுகள் குறித்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் நிகழ்ச்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்ட ஒழுங்கு கூடுதல் தலைமை இயக்குநர் ஜாவேத் ஷமீம் கூறியுள்ளார். மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்ற சால்ட் லேக் மைதானத்தில் ஏற்பட்ட குழப்பம் குறித்து அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் விளக்கம் அளித்துள்ளது. இது ஒரு மக்கள் தொடர்பு நிறுவனம் ஏற்பாடு செய்த தனியார் நிகழ்வு என்றும் இந்த நிகழ்வின் அமைப்பு, திட்டமிடல் ஆகியவற்றில் தங்களுக்கு எந்த வகையிலும் பங்கில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் நிகழ்வின் விவரங்கள் குறித்து தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.